This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சென்னையில் மேம்படுத்தப்படும் மேலும் ஒரு பேருந்து நிலையம் 3 தளங்களுடன் எப்படி ஆக போகுது பாருங்க. சென்னையில் திருவான்மியூர் பிராட்வே பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தப்படும் பணியில் தொடங்கியுள்ள நிலையில் அடுத்ததாக சென்னை ஆவடி பேருந்து நிலையமும் மேம்படுத்தப்பட இருக்கிறது. தரைத்தளம் முதல் 2வது தளம் என 3 தளங்களுடன் அமைய உள்ள இந்த புதிய பேருந்து நிலையத்தில் மாதிரி புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. விமான நிலையங்கள் ரேஞ்சுக்கு ஹைடெக்காக இந்த ஆவடி பேருந்து நிலையத்தில் மாதிரி படம் உள்ளது. சென்னையில் பல்வேறு பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் 566.6 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ளது. ஒட்டுமொத்த மல்டி மாடல் காம்ப்ளெக்ஸ் பேருந்து நிலைய திட்டத்திற்கான மதிப்பீடு 822 கோடி ரூபாய் ஆகும். பேருந்து நிலையத்தை அடுத்து 24 மாதங்களிலும் வர்த்தக கட்டிடம் மற்றும் குரலகம் கட்டிடத்தை அடுத்த 30 மாதங்களிலும் கட்டி முடிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. வணிக வளாகங்களுடன் மிக பிரம்மாண்டமாக பிராட்வே பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் சென்னையில் மற்றொரு மிக முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய ஆவடி பேருந்து நிலையம் மேம்படுத்தப்பட உள்ளது. ஆவடி பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை சென்னை திருத்தணி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பக்தவச்சலபுரம் பகுதியில் 1.93 ஏக்கர் பரப்பளவில் ஆவடி பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதாவது கோயம்பேடு, திருவான்மியூர், ரெடில்ஸ், தாம்பரம், திருவள்ளூர், ஆரணி, பூந்தமல்லி உட்பட்ட பகுதிகளுக்கு தினமும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. திருத்தணி தேசிய நெடுஞ்சாலையில் பக்தவச்சலபுர பகுதியில் 1.93 ஏக்கர் பரப்பளவில் ஆவடி பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. இங்கிருந்து கோயம்பேடு, திருவான்மியூர், செங்குன்றம், தாம்பரம், திருவள்ளூர், பெரியபாளையம், ஆரணி, பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினமும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி தென் மாவட்டங்களுக்கும் இங்கிருந்து எஸ்இடிசி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. செங்கோட்டை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்து இயக்கப்படுகின்றன. தினமும் லட்சக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் இந்த பேருந்து நிலையத்தில் தற்பொழுது போதிய வசதிகள் இல்லை. இதனால் இந்த பேருந்து நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் என்று பயணிகள் தொடர் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதேபோல சென்னையில் மிக முக்கிய பகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவான்மியூர் பேருந்து நிலையம் மேம்படுத்தப்படுகிறது. தற்போதைய பேருந்து நிலையம் இடித்து அகற்றிவிட்டு புதிய பேருந்து நிலையம் 35.11 கோடி செலவில் அமைக்கப்பட உள்ளது. இசிஆர் செல்லும் வழியில் அமைந்திருக்கக்கூடிய திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் இருந்து தினமும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் கிளம்பி செல்கின்றன. இந்த பேருந்து நிலையம் மேம்பாடு பணிகள் 12 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.